மக்களே 100 நாள் சேலஞ்ச் வீடியோ இன்னைக்கு 11வது நாள். இன்னைக்கு வண்டி மேல இருக்க நம்பிக்கையில வண்டியில பெட்ரோல் ரிசர்வ் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுல வண்டி எடுத்து வேலைக்கு போலான்னு சொல்லி போயிட்டேன். டைம் ஆயிடுச்சு சொல்லி நான் வேற ஸ்பீடா வேற போயிட்டு இருந்தேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலியர் போனதுமே வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. என்னடா கருமன்னு நினைச்சிட்டு வண்டி அப்படியே அங்கேயே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருந்துச்சு அதில் ஏறி கிளம்பி போயிட்டேன். அப்புறம் டிரைவர் அண்ணாட்ட 100 குடுத்துட்டு அதுக்கப்புறம் கடையில் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மதியானம் அவர் வரும்போது வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் பெட்ரோல் ஊத்திட்டு பொள்ளாச்சி கிளம்பிட்டேன். மாவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லா தாங்க போயிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. மாவோட சேல்ஸ் தான் கம்மியாயிருச்சுன்னு பார்த்தா வீடியோ ரீச்சும் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னு தெரியல அதுவும். நம்ம ரெகுலராக தான் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகல. நான் வந்து கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் மாற்றி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டென்ட்னா இது சேலஞ்ச் வீடியோ தான். பட் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போடுற மாதிரி. ஏன்னா ரெகுலராக ஒரே வீடியோ போடுறது உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா டெக் மேலே ப்ளஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஈவினிங் கடைக்கு வந்து கடையில் ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய். மக்களே 100 நாள் சேலஞ்ச் வீடியோ இன்னைக்கு 11வது நாள். இன்னைக்கு வண்டி மேல இருக்க நம்பிக்கையில வண்டியில பெட்ரோல் ரிசர்வ் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுல வண்டி எடுத்து வேலைக்கு போலான்னு சொல்லி போயிட்டேன். டைம் ஆயிடுச்சு சொல்லி நான் வேற ஸ்பீடா வேற போயிட்டு இருந்தேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலியர் போனதுமே வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. என்னடா கருமன்னு நினைச்சிட்டு வண்டி அப்படியே அங்கேயே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருந்துச்சு அதில் ஏறி கிளம்பி போயிட்டேன். அப்புறம் டிரைவர் அண்ணாட்ட 100 குடுத்துட்டு அதுக்கப்புறம் கடையில் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மதியானம் அவர் வரும்போது வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் பெட்ரோல் ஊத்திட்டு பொள்ளாச்சி கிளம்பிட்டேன். மாவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லா தாங்க போயிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. மாவோட சேல்ஸ் தான் கம்மியாயிருச்சுன்னு பார்த்தா வீடியோ ரீச்சும் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னு தெரியல அதுவும். நம்ம ரெகுலராக தான் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகல. நான் வந்து கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் மாற்றி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டென்ட்னா இது சேலஞ்ச் வீடியோ தான். பட் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போடுற மாதிரி. ஏன்னா ரெகுலராக ஒரே வீடியோ போடுறது உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா டெக் மேலே ப்ளஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஈவினிங் கடைக்கு வந்து கடையில் ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.